அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மதனா. நான் செயின்ட் அந்தோனி தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். இலியா, நான், அனன்யா, நாங்கள் 3 பேர் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் தமிழ் வகுப்பறையில் பாடம் எழுதிட்டு இருக்கப்ப இலியாவோட பேனால மை தீர்ந்து போச்சு. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வேற பேனாவும் இல்லை. சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்தில் இருந்த அனன்யா தன்னுடைய மற்றொரு பேனாவை இலியாவுக்கு தந்தாங்க. அதை மகிழ்ச்சியுடன் இலியா வாங்கி பயன்படுத்திட்டு வகுப்பு முடிஞ்ச உடனே திருப்பி தந்தாங்க. அவங்க திருப்பி தந்துட்டு இருக்கப்ப நாங்கள் சென்று அனன்யா கிட்ட கேட்டேன், போன வாரம் உனக்கு தேவைப்பட்டப்ப இலியா உனக்கு உதவி செய்யவே இல்லையே, நீ ஏன் இந்த வாரம் அவங்களுக்கு உதவி செஞ்ச அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அனன்யா, மற்றவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த மாதிரி தான் நான் மற்றவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பெரியார் தன்னுடைய பொன்மொழிகள்ல சொல்லியிருக்காரு. ஒருவன் மற்றவர் தன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அவ்வாறே அவன் மற்றவரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.